ஜெகநாத் பூரி இருக்கும்போது பூரியில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் என்ட்ரன்ஸில் வழியாக வருவார். அங்கே நரசிம்மர் இருப்பார். மேலே ஒரு பழைய நரசிம்மர் கண்ணிலேயே அது செதுக்கியிருப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபு வேறு யாரும் கிடையாது, சாட்சாத் கிருஷ்ணரும் ராதாவும் சேர்ந்து வராங்க. சேர்க்கை தான். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் தயார் சேர்க்கை நடக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி. சைத்தன்ய மகாபிரபு நித்தியமான சேர்க்கை தான். இது எட்டர்னலி கம்பைன் வித்தியாசம். எனவே ஸோ கிருஷ்ணர் ராதாராணி பாவத்தில் வரும்போது சைத்தன்ய மகாபிரபுன்ற பேர். கிருஷ்ணர் சொந்த பாவத்தில் வரும்போது கிருஷ்ணர் பேர். அதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ அவர் உள்ள வந்து டெய்லி ஜெகநாத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர், ஜெகநாத் கிருஷ்ணர். இது எப்படி ஒருத்தருக்கு பரிமாற்றம் நடக்கிறது அப்படின்னு நம்ம நினைட்டாங்க. ரெண்டு பேரும் ஆம்பளை தானே, ஆம்பளை லவ் பண்ண முடியும், தப்பாக இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, ஆக்சுவலாக சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணராக இருந்தாலும் அவர் சேவிக்கும் போது ஜெகநாத்தை ராதாராணி பாவத்தை சேவிக்கிறார். அதனால ஜெகநாத்தை பிரேமிக்கிறார். இது ரொம்ப ஆழமான தத்துவம். அது மாதாஜி சொன்ன மாதிரி இந்த கிருஷ்ண உணர்வு நீங்களும் ரொம்ப அழகாக அதை சமரைஸ் பண்ணீங்க. கிருஷ்ண உணவு 9th சாப்டர் கிருஷ்ணன் சொல்கிறார். ராஜகூக்கிய யோகம், ராஜவித்யா ராஜகூக்கியம் பவித்திரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷா பகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்வியம். ராஜவித்யா ராஜகூக்கியம், கிங் ஆஃப் ஆல் சீக்ரெட்ஸ், எல்லா வேதங்களில் சொல்லப்பட்ட எல்லா ரகசியத்துக்கு தலைமையாக இருக்கக்கூடியது 9th சாப்டரில் என்னதுன்னா சொல்லலை, அதுக்கு ஒரு அறிமுகம் சொல்கிறாரு. ராஜவித்யா ராஜகூக்கியம், த மோஸ்ட் சீக்ரெட் நாலேஜ் ஆஃப் வேதாஸ் வந்து ஞானம் இல்லை, கர்மம் இல்லை, யோகம் இல்லை, தபஸ்யா இல்லை, பக்தி, அது தூய பக்தி. மன்மனா பவோ மத் பக்து மத் யாதி மாம் நமஸ்குரு அப்படின்னு சொல்கிறார். 2 இடத்துல 9வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகம், 18வது அத்தியாயத்தில் சொல்கிறார் 2 வாட்டி. பியோர் பக்தி, வெறும் கர்ம மிஸ்ர பக்தி, ஞான மிஸ்ர பக்தி, யோக மிஸ்ர பக்தி கிடையாது. வெறுமை எந்த கலப்படம் இல்லாத பக்தி ப்ரூவ் பண்ணுறாரு. பார்த்தீங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கெல்லாம் நின்றாமன் நினச்சிட்டு இருப்பேன். போகிறதுக்கு தகுதி இல்லை, போகிறதுக்கு மனசுக்குள்ளே நினச்சாலும் சோம்பேறித்தனம். ஐயோ அவங்க ஒரே குளிர், ஐயோ அவங்க ஒரே வெயில், இந்த பாடி கான்ஷியஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். ஸோ ஆனால் ரூப கோஸ்வாமி, இப்போ கௌரி வைஷ்ணவ ஆச்சாரியர் பக்தி ரசாயனத்தில் சொல்கிறாரு, பக்தியுடைய அங்கங்களில் 64 அங்கங்கள் இருக்குன்னு சொல்கிறாரு. 64 வகையான பக்தி இருக்குது. எந்த பக்தி மூலியமாகவும் கிருஷ்ண உணரலாம். இப்போ நம்ம அதில் முக்கியமானது அஃப்கோர்ஸ் கீர்த்தனம். பட் இருந்தாலும் பாகவத பிரகாரமாக சொன்ன 8 விதமான பக்தி யாருக்கு தெரியும்? 8 விதமான பக்தி என்ன? 8 வகையான பக்தி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யாரை ஒருத்தர் ஒன்று சொல்லுவோம். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஐஸ்வரி. நவவித பக்தியில 8 நவவித பக்தியில நவவித பக்தியில ஒரு பக்தியை ஒரு அங்கம் சொல்லுங்க. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், வந்தனம், தாஸ்யம், சத்தியம், ஆத்ம நிவேதனம். யாருக்கு தெரியல மாதாஜியை கற்றுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம சாஸ்திரத்தில் வந்து பக்தி சாஸ்திரம் அப்படின்னு ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே பக்தி வைபவ் 6 cantos ஆஃப் பாகவதமா படிச்சு. ஆனால் படித்தாலும் அவ்வளோ பணிவாக இருக்காங்க. பார்த்தீங்களா? அடியேன்னு சொல்கிறார். நான் படித்தேன்னு அடியேனா, எல்லாரும் எனக்கு அடியேன்னு நான் சொல்லுவேன். நான் நினைப்பேன், நம்ம அப்படி தான் நினைக்கணும். அகடமிக்கலி நம்ம நிறைய படிக்க என்ன கர்வம் வரும், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே என்னோட அடிமைகள் தான் அப்படின்னா நார்மலாக ஒரு மெட்ரிஸ்டிக் பர்சன் இருக்கும். நல்ல பக்தருக்கு இந்த மாதிரி உணர்வு இருக்கும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன் இதெல்லாம், ரூப கோஸ்வாமி அந்த நவவித பக்தி பிரயாத் மகாராஜ் சொன்னார் பாகவதம் 7வது காண்டத்தில். அதை 64 வகையாக இன்னும் டீட்டெயிலாக எலாபரேட் பண்ணுறாரு. 64 விதமாக பக்தி செய்யலாம். அது முக்கியமான நவவித பக்தி. அந்த நவவித பக்தியில் முக்கியமானது கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம். அது நம்ம செய்ய போகிறோம். நாங்கள் சொல்ல வரேன். ஓகே, அப்போ ரூப கோஸ்வாமி சொல்கிற இந்த 64 அங்கங்கள் பக்தியில் 5 அங்கங்கள் 5 பக்தி வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது 5 விதமான பக்தியில் ஏதாவது ஒரு பக்தி செஞ்சாலே கிருஷ்ணன் மேலே பிரேமம் உண்டாகும் சொல்கிறார் ஜீவாத்மா. அதில் ஒரு 5 விதமான பக்தியில் நாம சங்கீர்த்தனம் ஒன்று, விக்கிர வழிபாடு ஒன்று, சாது சங்கம் ஒன்று, ஸ்ரீமத் பாகவதம் சிரவணம் செய்வது ஒன்று, விருந்தாவல் வசிப்பது ஒன்று.
ஸோ அந்த 5 அங்கங்கள் அது மோஸ்ட் 64 அங்கங்கள் அது மோஸ்ட் பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த அங்கங்கள் வந்து 5 வந்து விருந்தாவனில் நிரந்தரமாக வசிப்பது. அப்போ ரூபஸ்வாமி பார்த்தார், கலியூரில் போய் எல்லாரும் விருந்தாவனில் போய் வசிக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது 1000 கோடியில் ஒரு ஆத்மாக்கள் இருக்கும் ஒரு ஃபேமிலி. இது இன்னும் நம்ம ஆச்சரியமான விஷயம்னா பிரபு மட்டும் போல நாமளாக நம்ம போனோம். நான் வந்து போவேன், ஒய்ஃப் வந்து பசங்க நீங்கள் பத்மஸ்ரீ சத்ரி பெரிய ஸ்கூல் அட்மிட் பண்ணிட்டு நீங்கள் போங்க, நான் வரல, நீங்கள் போங்க, நான் பசங்களை பார்த்துக்கணும், அவங்கள வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஒய்ஃப் போக மாட்டாங்க, மாதாஜி போயிட்டாங்க. அப்படியே மாதாஜி போனால் கூட என்ன பண்ணுவாங்க, சில ஃபேமிலியில் பசங்களை